ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெனேசர் டெக்னிக். இது ரேம் ரெனேசர்ன்றதை பாப்புலர் வச்சு பிகாஸ் அவர் தான் கிரியேட் பண்ணாரு. இந்த டெக்னிக்கோட முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னா, நீங்கள் ஒரு 85mm 105mm 200mm அந்த லென்த்தை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் போக்கா பேக்ரவுண்ட் பிளரை கொண்டு வந்துடுவீங்க. பட் ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச்டாக, ரொம்ப ஷார்ப்பாக, நேரோவாக இருக்கும். ஒரு ஹால்குள்ளே இருந்து நீங்கள் மேக்ஸிமம் 2 பேர் கவர் பண்ணணும். அதுவும் ஆஃப் ஃப்ரேம் தான் வரும், ஃபுல் ஃப்ரேம் கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு வைட் ஆங்கிளில் அந்த மேக்ஸிமம் பிளர் வந்தால் எப்படி இருக்கும்ன்றதை இந்த டெக்னிக்கில் நம்ம கொண்டு வர முடியும். ஒரு 85mm லென்ஸை வச்சுக்கிட்டே நம்ம ஒரு 35mm லென்ஸில் வர அவுட்புட்டை அதே பேக்ரவுண்ட் பிளரோட கொண்டு வரலாம். ஸோ அது எப்படிங்கிறத வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது உங்கள்கிட்ட இருக்கிறதே மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த், மேக்ஸிமம் அப்பச்சர் இருக்கிற லென்ஸ் எடுத்துக்கோங்க. சில இருக்கிறதுலே ஹையஸ்ட் மேக்ஸிமம் அப்பச்சர் என்னவோ அந்த அப்பச்சர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த டெக்னிக் வந்து மூவ்மெண்ட் இருக்கிற எந்த சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மூவ்மெண்ட் இல்லாமல் ஸ்டாட்டிக்காக சப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணால் 100% ரிசல்ட் கிடச்சிடும். நல்ல லைட்டிங் இருக்கிறமா பார்த்து உங்கள் சப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கேமராவை ஆட்டோ ஃபோக்கஸ்லேருந்து மேனுவல் மோடுக்கு மாற்றிட்டு உங்கள் கேமராவை லேண்ட்ஸ்கேப் மோட்லேருந்து போர்ட்ரேட் மோடு எடுத்துருக்குங்க. ஃபர்ஸ்ட் சென்டர்லேருந்து ஒரு ஷாட்டு, அப்புறம் லெஃப்ட் கார்னர் போயிடுங்க. லெஃப்ட் கார்னரில் ஒன்று, சென்டர், ரைட் கார்னர் ஒன்று, கீழே 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 சுற்றி உங்கள் ஃப்ரேமில் நீங்கள் இருக்கிற சப்ஜெக்ட் 30% உங்கள் சப்ஜெக்ட் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, எந்த பக்கம் இருந்தாலும் சரி. ஸோ அந்தளவுக்கு உங்கள் கேமராவை காம்போசிஷனை கம்போஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருங்க. இது வந்து இந்த லென்ஸ் வந்து 85mm 1.8 லென்ஸ். இந்த லென்ஸில் மேக்ஸிமம் அப்பச்சர் 1.8 அப்பச்சர். இந்த அப்பச்சர் ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுட்டு 85mm இந்த ஃபோட்டோ. இப்போ இந்த அவுட்புட் வந்து எனக்கு பத்தலை. ஆனால் சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் என்ன எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக காமிக்கணும், என்விரான்மெண்ட்டும் காமிக்கணும், இதே பேக்ரவுண்ட் கரோடும் காமிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் ஃபோட்டோஷாப் லைட் ரூம் எதுனாலும் ஓகே. நான் யூஸ் பண்ணுற லைட் ரூம் யூஸ் பண்ணுறேன். நம்ம எடுத்த மொத்த ஃபோட்டோஸையும் ஒன் பண்ணி ஒரு ஃபோல்டராக போட்டு வச்சுக்கலாம். அந்த ஃபோல்டரில் இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் ஒன்றா செலக்ட் பண்ணி லைட் ரூமில் அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ மெர்ஜின் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும். பனோராமிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்த ஃபோட்டோவும் லோட் ஆகி ஒரு பனோராமிக் வியூ வந்து கொடுத்துரும். இதில் அவுட்புட்டை பார்க்கும்போது நீங்கள் 85mm பார்த்ததை விட 35mm அவுட்புட் என்னவோ அதே அப்பச்சரில் இந்த அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.